தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 26/1/2017 வியாழக்கிழமை பூராடம் நட்சத்திரம் இரவு 9:06 வரை, பிறகு உத்திராடம் நட்சத்திரம். தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கெல்லாம் எனது இனிய குடியரசு தின நல் வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான கவிதை நெல்லை ஜெயந்தா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்திய தேசிய கொடி பறப்பது திரிக்கப்பட்ட கயிறுகளால் அல்ல, பறிக்கப்பட்ட உயிர்களால் என்று அற்புதமாக எழுதியிருப்பார். அந்த ஜெயந்தாவின் கவிதை மறக்க முடியாத ஒரு கவிதை. இந்திய சுதந்திர கொடி இன்றைக்கு பறக்கிறதே, அதில் இருக்கிற கயிறுகள் திரிக்கப்பட்ட கயிறுகளால் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அல்ல அல்ல, அது பறிக்கப்பட்ட உயிர்களால் என்று எழுதியிருப்பார். அந்த தியாகிகளையெல்லாம் நாம் நினைவு கொள்ள வேண்டும். நம்முடைய நாடு சுதந்திரம் அடைவதற்கு யார் யாரெல்லாம் ஒத்துழைப்பு செய்தார்களோ அவர்களையெல்லாம் நினைவு கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். இனி இன்றைய ராசி பலனுக்கு முன்னதாக உங்களுக்கு ஒரு நல்ல கருத்து எப்பொழுதும் சொல்வது போல இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல கருத்து நவக்கிரக ஸ்தலங்கள். நவக்கிரகம் 9 உங்களுக்கு தெரியும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த 9 நவக்கிரகம். இந்த 9 கிரகங்களிலும் நம்முடைய ஜாதகத்திலே பலம் இழந்திருந்தால் எந்த கோயிலுக்கு போகணும்? 9 உள்ள நவக்கிரகங்களை நம்ம உள்ளூரில் கும்பிடலாம். உள்ளூரில் நவக்கிரகங்கள் எல்லா சிவாலயங்களிலும் இருக்கும். அது நீங்களாக அந்தந்த இதற்கென்று தனியாக சிறப்பு கோயில். இப்போ ஒரு டாக்டர் இருக்கார், பொதுநல மருத்துவராக இருப்பவரிடம் எல்லா அங்கங்களுக்கும் காமிக்கலாம். கண்ணுக்கு மட்டும் சிறப்பாக காமிக்க வேணும்னா கண் டாக்டர்கிட்ட போகிறோம். காதுக்கு காமிக்க வேணும்னா இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி அதுக்கு போகிறோம். அது மாதிரி உடலுக்கு ஒவ்வொரு அங்கங்களுக்கும் நரம்புக்குன்னா நரம்பியல் நிபுணர்கிட்ட போகிறோம். அது மாதிரி நவகிரகங்களுக்கு என்று அந்த காலத்திலேயே 9 கோயில்களை ஏற்படுத்தி வைத்தார்கள். சூரியன் என்று சொன்னால் சூரியனார் கோவில் என்று இருக்கிறது. சந்திரன் என்று சொல்கிற பொழுது அதற்கு திங்களூரில் இருக்கிறது. செவ்வாய் என்று சொல்கின்ற பொழுது வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடு. புதன் என்று சொல்கின்ற பொழுது திருவெண்காடு புதனுக்குரிய சேத்திரம். குரு என்று சொல்கின்ற பொழுது அதற்கு ஆலங்குடி என்ற ஊர் இருக்கிறது. சுக்கிரன் என்று சொல்கின்ற பொழுது சுக்கிரனுக்குரிய ஸ்தலமாக கஞ்சனூர் விளங்குகிறது. சரி, சனி பகவானுக்குரிய ஸ்தலம் உங்களுக்கு தெரியும், திருநள்ளாறு. திருநாகேஸ்வரம் ராகுவிற்கும் கீழே பெரும்பள்ளம் கேதுவுக்கும் உரிய ஸ்தலம் என்று காலம் காலமாக இருக்கிறது. இவை நீங்களாக. இப்போ ஆலங்குடியிலே குரு இருக்குது. அதே போல் எங்கள் ஊர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற என்னுடைய ஊர் வந்து கீழச்சோல்பட்டி. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டரில் திருப்பத்தூர் இருக்குது. அதற்கு பக்கத்திலேயே திருப்பத்தூர் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் பட்டமங்கலம். அங்கே இருக்கக்கூடிய 1000 ஆண்டு கால கோயில். அங்கே குரு தட்சிணாமூர்த்தி கிழக்கு நோக்கி விட்டிருக்கிறார். குருவித்துறை என்பது சோழவந்தான் பக்கத்தில் இருக்கிறது. அங்கும் குருவுக்குரிய ஸ்தலம் இருக்கிறது. அதே போல் இந்த திருநள்ளாறு சனி இருக்கு இல்லையா, அது வந்து சனி எல்லாருக்கும் உகந்த சனி கோவில். அதற்கு பிறகு பொங்கு சனிக்கு என்று கொள்ளிக்காடு இருப்பதாக சொல்கிறார்கள். அதற்கு பிறகு பெருச்சி கோயில் என்று ஒரு ஊர் திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டமாணிக்கத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்திலே பெருச்சி கோயில் என்று இருக்கிறது. அங்கே வன்னி மரத்தடியிலே சனி பகவான் இருக்கிறார். வன்னி மரத்தடி சனி பகவான் எண்ணியதையெல்லாம் கொடுப்பார். போகமுனிவர் முதல்லே செய்த நவபாஷாண வைரவர் சிலை அங்கு இருக்கிறது. அதிலே போட்ட வடைகள் எல்லாம் நீல நிறமாக மாறிவிடும். எனவே அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் யாரும் உபயோகப்படுத்த மாட்டார்கள். அந்த கோவிலின் ஓட்டிலே மேலே தூக்கி எறிவார்களாம். அந்த நவபாஷாண சிலை அங்கு இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே சனி பகவான், ஒற்றை சனி பகவான் அற்புதமாக இருக்கிறார். பிறகு நல்லிப்பட்டி என்ற ஊரும் பக்கத்தில் இருக்கிறது. இப்படியெல்லாம் சனிக்கென்று நிறைய ஸ்தலங்கள். அதுபோல் ராகு கேதுகளுக்கு ராமேஸ்வரம் இருக்கிறது, திருப்பாம்புரம் இருக்கிறது, பேரையூர் என்ற ஸ்தலம் இருக்கிறது, திருநாகேஸ்வரம், கீழே பெரும்பள்ளம் எல்லாம் இந்த நாகத்திற்கு என்று உரிய கோவில். இந்த ஸ்தலங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கிற திசை, புத்தி, சித்திரம் 3ஐயும் பார்க்க வேண்டும். இந்த திசாபுத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கு யோகபலம் பெற்ற நாளில் நீங்கள் செல்ல வேண்டும். நீங்கள் போகிற நேரம் சரியான நேரமாக இருக்கணும். இப்போ இரவு பால் குடிக்கிறதுனா உடனே குடிச்சிட முடியும். மோராக்கி குடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு இரவு விழித்திருக்க வேண்டும். மோர் ஊற்றி உரையூற்றி வைக்க வேண்டும். அது தயிராக மாறுவதற்கு காத்திருக்க வேண்டும். 12 மணிக்கு இரவு எழுந்திருச்சு சூரியன் எங்கேன்னு கேட்டால் எப்படி? விடிந்தால்தான் சூரியன் உதிக்கும். எனவே விடியும் வரை காத்திருக்க வேண்டும். அப்படி விடிவு காலம் எப்பொழுது, அதற்கு ஏற்ற நாள் எப்பொழுது, யோகபலம் பெற்ற நாள் என்று நான் குறிப்பிடுவது வழக்கம். அதை ஜாதக ரீதியாக நீங்கள் ராசி அம்சத்தை வைத்து தேர்ந்தெடுத்து கொண்டு அதற்கு பிறகு அதில் என்ன தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதை அறிந்து அதற்கேற்ற விதத்தில் நீங்கள் சென்று வழிபட்டால் வழிபட்டவுடனே உங்களுக்கு வரமும் கிடைக்கும், வழிபாட்டின் மூலம் நல்ல வளர்ச்சியும் கிடைக்கும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, நாட்டுப்பற்று மிக்கவர்களால் நன்மை கிடைக்கும் நாள் இந்த நாள். நாளைய பிரச்சனைக்கு இன்றைய தீர்வு காணப் போகின்றீர்கள். நலம் யாவும் வீடு வந்து சேரும். ஆரோக்கிய தொல்லை அகலும். அடுத்தவர்களுக்காக செய்த முயற்சிகளும் ஆதாயம் கிடைக்கும். வரவு திருப்திகரமாக இருக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அமைதியை கடைபிடித்து ஆனந்தம் காண வேண்டிய நாள். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. பக்கத்தில் இருப்பவர்களின் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். சிக்கல்கள் உருவாகலாம். பிறரை விமர்சிப்பதன் மூலம் விரிசல்கள் ஏற்படும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். மிதுனராசி நேயர்களே, தேவைகள் பூர்த்தியாகும் நாள். திடீர் வரவுகள் தேடி வரலாம். இன்று புதன் உங்கள் ராசியை பார்க்கிறார். 3 ராகு இருக்கிறார். முன்னேற்ற பாதிப்புகள் ஏற்படாது. கல்விக்காக கலைக்காக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டும் நாள் இந்த நாள். விழாக்களிலே கலந்து கொள்ள அழைப்புகளும் வந்து சேரும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்ததை முடித்து நிம்மதி காணுகின்ற நாள். நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். திடீர் திருப்பங்கள் தொழிலில் ஏற்படும். தொலை தந்த எதிரிகள் விலகிச் செல்வார்கள். போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேரும். அதன் மூலமாக பொருளாதார நிலையும் உயரப்போகிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விமர்சனங்களால் விரிசல் ஏற்படும் நாள். இன்று யாரையேனும் ஏதேனும் சொல்லி விமர்சித்தால் அதன் மூலமாக விரிசல்கள் ஏற்படும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். பொதுநலத்தின் மூலமாக புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். தடைகள் அகல. இன்று நீங்கள் கிழமை வியாழன் என்பதால் குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். வீடு மாற்றங்கள் இடமாற்றங்களை அங்கீகரிக்கும் விதத்திலே ஒரு சில சம்பவங்கள் நடைபெறப் போகிறது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி காணுகின்ற நாள். சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளே உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். லாபம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். அரசு வழி சலுகைகள் கூட எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கலாம். ஆதாயம் தரும் தகவலில் அக்கறை காட்டுவீர்கள். 2 குரு இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. துலாம் ராசி நேயர்களே, பணிகள் பாதியிலேயே நிற்கும் நாள். பல பணிகள் பாதியில் நிற்கிறது என்று கவலைப்படுவீர்கள். பரபரப்பை குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது. ஜென்மத்திலே குரு இருக்கிறார். ஜென்மராமர் வனத்திலே என்பார்கள். ராமர் வனவாசம் சென்ற பொழுது ஜென்மத்திலே குரு இருந்தாராம். எனவே உங்களுக்கும் இன்று இடமாற்றம், ஊர் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. நல்ல மாற்றங்களாகவே வந்து சேரலாம். அது மேலும் நன்மையை கொடுக்க குருவை வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழும் நாள். இன்றைக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். விழாக்களில் விருந்துகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் வந்து சேரும். உதிரி வருமானங்கள் பெருகும். தொழில் முன்னேற்றம் உண்டு. துணையாக இருப்பவர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். இந்த நாள் உங்களுக்கு மிக மிக இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, புதனும் சந்திரனும் இணையும் இன்றைக்கு தடைகள் விலகி தக்க பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. உறவினர் பகை அகலும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். லாபம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் வெற்றி காணும் நாள். இன்றைக்கு உங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் திடீரென வந்து சேரலாம். கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது. வியாபார விரோதங்கள் வளராமல் பார்த்து கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரன் கேது இணைந்திருப்பதால் உதவிக்கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை உயரும் நாள். இன்றைக்கு உடன் இருப்பவர்களால் ஏற்பட்ட உபத்திரவங்கள் மறையும். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். அந்நிய தேசத்திலிருந்து வருகிற அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள். மாலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவலும் உண்டு. உறவினர்களின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியமும் செய்து முடிக்கப் போகிறீர்கள். மீனராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள். அன்றாட வாழ்க்கை இன்றைக்கு நன்றாக அமையும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே வந்து சேரும். வியாபார விரோதங்கள் அகலும். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். வாகன மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். பழைய வைத்திருக்கும் வாகனங்கள் பழுதாகிறதே என்ற கவலை மேலோங்கி அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் தொடரும். வெற்றிக்குரிய நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.